Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the important question in environment, that is mains PYQs. In 2018 there was a question, how does biodiversity vary in India? See the question, listen the question carefully. They are not asking biodiversity. They are asking how the biodiversity varies in India. How Biological Diversity Act 2022 help in conservation of flora and fauna. See that is there's a two part of the question. ஸோ கொஷினை தெளிவாக படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட், ஸோ இதுதான் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி தர் இஸ் அ கொஷின், ஹவு டஸ் பயோடைவர்சிட்டி வேரி இன் இந்தியா? ஸோ எந்த அளவுக்கு வேரி ஆகுது? ரொம்ப சிம்பிள், டைவர்சிட்டி ஆஃப் பயோடைவர்சிட்டியே சொல்லணும். என்னது, நம்ம இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, பயோடைவர்சிட்டி வந்து அது எந்தெந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ், சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம் சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ஆர்எல்ஸ் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ கொஷினை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹவு டஸ் தி பயோடைவர்சிட்டி வேரிஸ் இன் இந்தியா? ஹவு இஸ் தி பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 help in conservation of flora and fauna? This question was asked in 2018. See, so this is static question. ஸோ இதில் என்ன கெசட்டட் டாக்குமெண்ட்ல இருக்கோ அதை அப்படியே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சி அதனால தான் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஆன்சர்ஸ் கொடுக்கல. ஸோ கோயிங் அப் ஆன் வித் த யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத். சி ஃபர்ஸ்ட், biodiversity refers to variety and variability of life forms. Variety and variability of life forms within given ecosystem. See, diversity of species in a given ecosystem is called as biodiversity. See, biodiversity refers to variety and variability of life forms within given ecosystems, region or entire planet. India is one of the world's 17 mega biodiversity countries, hosting 7 to 8% of world's recorded species of just 2.4% of global land area. With the 2.4% of global land area, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8% ஆஃப் ஸ்பீஷியஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுலேயே நம்ம வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நவ் கம்மிங் டு தி பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. சி, biodiversity in India, biogeographic diversity. So first of all, presence of 10 distinct biogeographical zones. என்னது அது? 10 distinct biogeographical zones. Trans-Himalayas, Himalayas, Indian Desert, Semi-Arid Region, Western Ghats, Deccan Peninsula, Gangetic Plain, Northeastern India, coastal area and islands. This is 10 biogeographical zones of India. India holds 10 biogeographical area. So this first point itself, biogeographical diversity. This is how biogeographically India is diversified. Climate gradient. See, இது ரொம்ப ஈஸி. சி கொஷின் ரொம்ப கொஷினுக்கு ஆன்சர், கொஷினோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சி, பயாலஜிக்கலாக டைவர்சிஃபைடாக இருக்குது, கிளைமேட்டிக் டைவர்சிஃபிகேஷன், எக்கோஸ்டம் டைவர்சிஃபிகேஷன், ஸ்பீசியஸ் டைவர்சிஃபிகேஷன், எண்டமிசம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், ஸோ அண்ட் ஆல்டிடியூட்னல் வேரியேஷன்ஸ். ஸோ இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கிளைமேட் கிரேடியன்ட். உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எரிட் ரீஜன் இருக்குது, ட்ராபிக்கல் ரீஜன் இருக்குது, ஆல்பைன் கிளைமேட்டும் இருக்குது. ஸோ சி, பயோடைவர்சிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம், பயோடைவர்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அரிட் ரீஜனில் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிட் ரீஜனை விட ட்ராபிக்கல் ரீஜனில் அதிகமாக இருக்கும், ட்ராபிக்கல் ரீஜனோட ஆல்பைன் ரீஜனில் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது. எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அரிட் டு ஆல்பைன் வரையும் இன்க்ரீஸ் ஆகும். எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி தெரியும், நம்ம இதுலயே மேங்க்ரூவ்ஸ் டைவர்சிட்டி இருக்குது, கோரல் டைவர்சிட்டி, கோரல் ரீஃப்ஸ் இருக்கு, மேங்க்ரூவ்ஸ் இன் சுந்தர்பன்ஸ், ஸோ கோரல்ஸ் இன் லக்ஷத்வீப், ஆல்பைன் மெடோஸ் இன் ஹிமாலயாஸ். இந்த அளவுக்கு எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டியும் இருக்குது. ஸோ ஸ்பீஷியஸ் ரிச்னஸும் இருக்குது. India has 47,000 plant species and 1 lakh plus animal species. So it was estimated by Biological Survey of India, Zoological Survey of India. So India has 47,000 plant species and 1 lakh
animal species. Endemism. So endemism, India ranks 5th in reptiles, 7th in amphibians. So India's endemism அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா வந்து 5th ரெப்டைல்ஸ் ஹோல்டிங் எண்டமிக் ஆர்கானிசம்ஸை ஹோல்ட் பண்ணுறதுல 5th. ஸோ இதெல்லாம் என்னது? பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ ரீஜியன் வைஸா, கிளைமேட்டிக் வைஸா, எக்கோசிஸ்டம் வைஸா, ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் வைஸா, எண்டமிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா வந்து ஃபிஃப்த் இன் ரெப்டைல்ஸ், 7th in amphibians. Biodiversity hotspots. See, 4 global hotspots lies partly in India. Due to high endemism and threat level, the 4 biodiversity hotspots are Himalayas, Indo-Burmans, Western Ghats, Sri Lanka, and Nicobar Islands. So altitudinal variations. Tropical sal forest in foothills versus alpine ரோடோடென்ட்ரான்ஸ் இன் அப்பர் ஹிமாலயாஸ். ஸோ ஆக்சுவலாக ஆல்டிடியூட் வேரியேஷன்ஸ் வரையும் வந்து நமக்கு டைவர்சிட்டி, இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா டைவர்சிட்டி பற்றி சொல்லுது. அக்ரிகல்ச்சர் டைவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். இந்தியா ஷேர்ஸ் இன் குளோபல் கிராப் டைவர்சிட்டி இஸ் 44%. ஸோ நம்ம ஃபுட்டு இதில் 44% நாம் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளான்ஸ் 47,000, அனிமல்ஸ் 1 lakh, எண்டமிசம் 33,000 எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்குது. குளோபல் த்ரெட்டண்டட் ஸ்பீஷஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1133 ஸ்பீஷஸ் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி இந்தியாவை பற்றி சொல்லியாச்சு. இந்தியா வந்து இவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அகைன் ரோல் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ என்ன கொஷின் என்னது? ஹவு டஸ் தி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா? இப்போ நம்ம ஃப்ளோராவையும் சொல்லியாச்சு, ஃபானாவையும் சொல்லியாச்சு. இது எந்த அளவுக்கு இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது, கன்சர்வ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக பயோடைவர்சிட்டி ஆக்ட் ப்ரொவைட்ஸ் லீகல் பேக்கிங். இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் ஹஸ் பாஸ்ட் ஆன் தி பேக்ரவுண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி சிபிடி, யுஎன்சிபிடி. ஸோ அதுக்கு இது வந்து ஒரு லீகல் பேக்கப் கொடுக்குது. ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனோட ஒரு லீகல் பேக்கப்பாக பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. அக்சஸ் ரெகுலேஷன் டு ப்ரிவெண்ட் பயோபைரசி. ஸோ பயோபைரசியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, பயோபைரசி நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் கொடுக்கறது மூலயமா. ஸோ நெக்ஸ்ட், அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங். அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட். என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்தோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தோ ஏதாவது ஒரு கம்பெனி ரிசோர்ஸை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான ஒரு இங்க வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு தே மஸ்ட் பே சம் amount, that is called access benefit sharing. Fair and equitable resource sharingகாக இது access benefit sharing வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். கனி ட்ரைப் பெனிஃபிட்ஸ் ஷேரிங் ஃப்ரம் ஜீவனி ட்ரக்ஸ் யூஸ்ட் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன் கேரளா. ஸோ நம்ம பயோடைவர்சிட்டி ஆக்ட் மூலயமா நம்ம ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ அது மூலயமா ட்ரெடிஷ்னல் நாலேஜும் ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் பை பிஎம்சிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்டேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. கிரியேஷன் ஆஃப் நேஷனல், ஸ்டேட், லோக்கல் பயோடைவர்சிட்டி ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலேஷன் ஆஃப் டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் ரூல். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து brought digital sequencing information under the act to prevent misuse of genetic data. Genetic data misuse பண்ணாம தடுக்கிறதுக்கு இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவனி ட்ரக்ஸ் கேஸ். ஸோ கனி ட்ரைப்ஸ் ரிசர்வ்டு பெனிஃபிட் ஷேரிங் ஃப்ரம். ஸோ தே கட்ஸ், அதாவது கனி ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டுவெல்லிங்காக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல, கேரளா ஃபாரஸ்ட்ல இருந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஜீவனி ட்ரக்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து சிபிடி மூலியமா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட் மூலியமாகவும், ஸோ அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அதிலிருந்து அந்த அவங்க நாலேஜை மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆல்சோ கெட் பேமெண்ட். ஸோ நம்பர் 1 நகோயா ப்ரோட்டோகால். எஸ், இட் இஸ் அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங். இப்போ நான் சொன்னது வந்து எப்படி கிடைக்குதுன்னா, இந்த நகோயா ப்ரோட்டோகாலுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிக்னேட்டரி. ஸோ அதனால நம்ம அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங், ஒரு ஃபாரின் கம்பெனி ஆர்எல்ஸ் ஒரு இந்தியன் கம்பெனியோ அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஷுட் கிவ் சம் ஷேர் இன் தேர் ப்ராஃபிட்.
ஸோ அடுத்து கன்சர்வேஷன் த்ரூ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ். எஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ் இஸ் so BMCs in states like BMCs in states like Meghalaya and Odisha protect sacred groves and local biodiversity. ஸோ சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் பயோடைவர்சிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ்? வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட், லீகல் லென்த்தி அப்ரூவல்ஸ். ஸோ இது வந்து காமன் ஃபார் லா இம்ப்ளிமெண்டேஷன். எப்பயுமே வந்து இதுதான் பிரச்சனை, வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸு. ஸோ அந்த லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை. அவங்க அதாவது பிரச்சனை மீன்ஸ் அவங்க ப்ராப்பராக இறங்கி அதை வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா இம்போஸ் பண்ணுறது இல்லை. அப்ரூவல் ப்ராசஸும் ரொம்ப லெந்தியாக இருக்குது. அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக. அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் பற்றின அவேர்னஸ் வந்து ட்ரைபல்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லிமிடெட் கோஆர்டினேஷன் பிட்வீன் மல்டிபிள் ஏஜென்சிஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட கோஆப்ரேஷன் தேவை. ஆனால் இந்த இடத்துல லிமிட்டட். இன்சஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன், எமர்ஜிங் சேலஞ்சஸ் இன் த ஏர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த இன்சஃபிஷியன்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சீக்வன்ஸ்டு இன்ஃபர்மேஷனுமே கொஞ்சம் த்ரெட்டில் தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். பட் இப்போ நம்ம இதோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா இஸ் 7th நேஷனல் ரிப்போர்ட் கார்டு. இந்தியா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க 7th நேஷனல் ரிப்போர்ட் கார்டு டு சிபிடி, கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கன்விங் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலோட நம்ம அலைன் ஆயிருக்கோம். ஸோ இதில் 30% வேர்ல்டு வந்து சேவ் பண்ணணும். ஸோ 30%, 30 ஸோ பை 2030 லேண்ட் ஏரியாவும் சேவ் பண்ணும், சி ஏரியாவும் சேவ் பண்ணும் பை 2030. இதுக்கு வந்து இந்தியா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. லைஃப் மிஷன் ப்ரமோட்டிங் லைஃப் ஸ்டைல் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கன்சர்வேஷன். ஸோ என்னது ரெஸ்பான்சிபிள் அண்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், அதுதான் லைஃப். ஸோ ப்ராஜெக்ட் சீட்டா ஆன்கோயிங். ஸோ ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் குனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் இன் லேண்ட்மார்க் ஸ்டெப் இன் கன்சர்வேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இனிஷியேட்டிவ். இப்போ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இதோட நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம்? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 இஸ் அ கார்னர் ஸ்டோன் ஆஃப் பயோடைவர்சிட்டி கவர்னன்ஸ் இன் இந்தியா. It's a cornerstone of biodiversity governance in India, ensuring conservation, sustainable use, and equitable benefit sharing for resilient environment and inclusive development. ஸோ பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு கார்னர் ஸ்டோனாக இருக்குது இந்தியாவோட பயோடைவர்சிட்டிக்கு. ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணது, சஸ்டைனபிள் யூஸ்க்காக என்ஷோர் பண்ணது, ஈக்குவட்டபிள் பெனிஃபிட் ஷேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ரைட் திஸ் ஆன்சர். ஸோ இது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால இதில் பெருசாக நம்ம வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் கொண்டு வரல. பட் பயோடைவர்சிட்டி ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ், பெனிஃபிட் ஷேரிங் வித் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, போர்ட்ஸ் அண்ட் நேஷனல் அத்தாரிட்டிஸ். ஓகே, 3 tier இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம நடுவில் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, யூ ஷுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு the answer should be அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ, கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங் UPSC வினோத்.